ஆண்டவராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரை यीशु मसीह के नाम से आप सबका अभिनंदन करता हूँ। இந்த நாளிலும் கூட தேவனை தொழுது கொண்டு ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார்। और आज के दिन भी परमेश्वर की कृपा रही कि हम परमेश्वर की आराधना उपासना में एकत्रित हुए। மெய்யாகவே நாம் கிருபை பெற்ற ஜனம்। और निश्चय ही हम लोग कृपा महिमा प्राप्त लोग हैं, अनुग्रह प्राप्त लोग हैं, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், परमेश्वर के द्वारा चुने गए लोग हैं। எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம்। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா। हालेलुया। இந்த உலகத்திலே பிறக்காதவர்களின் ஜெயந்தியெல்லாம் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் போது இந்த உலகத்திலே நமக்காய் பிறந்த தேவ பாலகனை நாம் நினைவு। और इस दुनिया में जो लोग पैदा नहीं हुए उनकी भी लोग जयंतियां मना रहे हैं, परंतु हमारे लिए पैदा हुए यीशु मसीह के जन्मदिन को मनाने के लिए हमारे लिए गर्व का अवसर है। हालेलुया हालेलुया। எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டது அந்த தேவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம்। और परमेश्वर की बहुत बड़ी ये इच्छा थी कि यीशु मसीह को उन्होंने अब धरती पर भेजा हमारे लिए। இந்த தேவனுடைய அந்த மிகப்பெரிய திட்டம் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்கு கமிட்மெண்ட் ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு மிக மிக அவசியமான ஒரு ஒன்றாக காணப்பட்டது। और परमेश्वर की इस योजना को हमारे धरती पर पूरा होने के लिए हमारा एक दायित्व था कि वो हमारे जीवन में पूरा होना है। நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் தேவன் மனிதனை உண்டாக்கினார்। और हम जानते हैं कि परमेश्वर ने अपने स्वरूप में मनुष्य को उत्पन्न किया। தேவன் மனிதனை பார்த்து பார்த்து உண்டாக்கினார்। और परमेश्वर ने मनुष्य को देख देख कर बनाया। நான் अनेक முறை சொல்லியிருக்கிற ஒரு காரியம் தான்। और मैं बहुत बार ये बातें बता चुका हूँ। தேவன் நாம் காண்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் வானத்துல உட்கார்ந்துட்டே உண்டாக்குறதுன்னு சொல்லி உண்டாக்கினார்। और परमेश्वर ने इस धरती के सारी चीजों को स्वर्ग में बैठकर ही ये बन जाए ये हो जाए कहकर बना दिया। இந்த உலகத்தில் முழுவதும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது। और ये पूरी धरती जो है उसके वचन के अनुसार सृष्टि की गई। மனிதன் அவருடைய கரத்தினால் உண்டானார்। और मनुष्य जो है उसके हाथों के द्वारा बनाया गया। हालेलुया हालेलुया। எனவே ஆண்டவர் மனிதனை உண்டாக்குவதற்கு இந்த பூமிக்கு வந்துட்டார்। और परमेश्वर ने मनुष्य की रचना करने के लिए इस धरती पर वो खुद उतर आए। நான் யோசிக்கிறேன் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக மனிதன் வாழ தகுதியாய் தேவன் இந்த பூமியை மாற்றும்படிக்கு இந்த உலகத்தில உலாவி இந்த பூமியின் மண்ணை எடுத்து தேவன் மனிதனை உண்டாக்கினார்। और मैं सोचता हूँ कि परमेश्वर ने मनुष्य को बनाने से पहले उसके यहाँ रहने योग्य स्थान के बनाने के लिए वो यहाँ घूमा होगा, उसके बाद ही उसने मिट्टी लेकर मनुष्य की रचना की। हालेलुया हालेलुया। ஒரு இடத்தை குறித்து நாம் கேள்விப்படுவதற்கும் அதை டிவிலயோ நியூஸ்லயோ பார்ப்பதற்கும் அங்க போய் நின்று அதை நாம் கவனிப்பதற்கும் अनेक வித்தியாசம் இருக்கு। और किसी जगह के बारे में हम अगर न्यूज में सुनते हैं या कहीं देखते हैं, उसके बजाय वहां जाकर उसको प्रत्यक्ष देखने का एक अलग अनुभव होता है। எனவே வானத்திலிருந்து பார்த்து எல்லாம் நல்லது நல்லதுன்னு சொன்னது மனிதனை உண்டாக்கும் போது அது உண்மையாகவே நல்லதா இருக்கணும்னு சொல்லி கீழே வந்தார்। ஆமென்। और परमेश्वर ने जो सारी सृष्टि की रचना स्वर्ग से कर ये देखा कि ये अच्छा है, ये अच्छा है, पर जब मनुष्य की रचना की बात आई तो उसे निश्चय रूप से अच्छा बनाने के लिए वो खुद धरती पर उतर आए। हालेलुया। हालेलुया। எனவே தேவன் மனிதனை உண்டாக்குவது ஒரு மிகப்பெரிய காரியம்। और परमेश्वर ने जो मनुष्य को बनाया वो एक बहुत ही अद्भुत कार्य है। தேவன் மனிதனை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் தேவன் உண்டாக்கினார்। और परमेश्वर ने मनुष्य को उसके अपने स्वरूप और अपने ढाल के हिसाब से बनाया। ஆனால் வேதம் சொல்கிறது எந்த நோக்கத்தோடு மனிதன் உண்டாக்கப்பட்டானோ அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் மனிதன் இழந்து போனான்। पर वचन कहता है कि जिस उद्देश्य से मनुष्य को बनाया गया मनुष्य ने उस बात को खो दिया। எனவே தேவனுக்கு எதிரியாக மனிதன் மாறிவிட்டான்। और जो मनुष्य है वो परमेश्वर का बैरी के रूप में बदल गया। நித்திய வாழ்க்கைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் நித்திய மரணத்தை செலக்ட் பண்ணான்। और जिसका चुनाव अनंत जीवन के लिए हुआ था उसने अनंत मृत्यु को चुन लिया। தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது மரணம் என்கிற வார்த்தையே அங்க இல்லை। और परमेश्वर ने जब आदम और हव्वा को बनाया तो मृत्यु नामक कोई शब्द वहां नहीं था। நித்தியமாய் தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு அனுபவத்தோடு தேவன் முதல் மனிதர்களை ஆண்டவர் உண்டாக்கினார்। और परमेश्वर ने जो पहले मनुष्य को बनाया उसका उद्देश्य था कि अनंत जीवन में हमेशा उनके साथ वो रहें। ஆனால் மனிதர்களுடைய தெரிந்தெடுப்பு தவறாய் போனது। पर जो मनुष्य का चुनाव था वो गलत हो गया। எனவே கடவுளை விட்டு மனிதன் தூர போனான்। और परमेश्वर से मनुष्य दूर हो गया। ஆனால் தேவன் மனிதனை
பார்த்து பார்த்து உண்டாக்கினதுனால மனிதனை அவரால் கைவிட முடியும். और क्योंकि परमेश्वर ने मनुष्य को देख देख कर बनाया था, इसलिए उसे छोड़ना उसके लिए मुश्किल हो गया। இன்றைக்கு கூட நாம் பார்க்கும்போது நம்முடைய உறுப்புகள், மனித உறுப்புகளை எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கும் அறிஞர்களும் டாக்டர்களும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஐயா இதெல்லாம் உண்டாச்சு. और आज भी हमारे हम जब अपने शरीर को देखते हैं तो वैज्ञानिक और डॉक्टर्स इस बात में बहुत आश्चर्य करते हैं कि इस शरीर की रचना कैसे की गई होगी। அதாவது ஒரு சில அந்த அறிஞர்கள் சொல்லும்போது நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிற நரம்புகள் எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டரோ அவ்வளவு நரம்புகள் நமக்கு 6 அடி 5 அடி 5 அடி 6 அடி உயரத்துக்குள்ள அவ்வளவு நரம்புகள் அங்கே. और वैज्ञानिक लोग कहते हैं कि अगर हमारे शरीर की नसों को सीधा करा जाए तो वो जितना कश्मीर से लेकर कन्याकुमारी की दूरी है उतना नसें होंगी, और वो पूरी नसें जो है इतनी लंबी दूरी हमारे शरीर के अंदर सीमित है। और इसलिए दाऊद कहता है कि मेरा जो जन्म है वो आश्चर्यजनक रूप से हुआ, और परमेश्वर ने आश्चर्यजनक रूप से हमें पैदा किया है। पर जो मनुष्य की जाति थी वो परमेश्वर से दूर हो गई। மீண்டும் நம்மை எப்படி ஒப்புரவாக்குவது என்று யோசித்து தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பி. और परमेश्वर ये नहीं चाहता था कि वो मनुष्य को ऐसे ही छोड़ दे, इसलिए मनुष्य को फिर से अपने में मिलाने के लिए उसने अपने पुत्र को इस धरती पर भेजा। हालेलुया हालेलुया। எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட ஆயத்தப்படுகிற நாம் அதற்கு பின்னணியில் இருக்கிற அந்த காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாயிருக்கு. और आज जब हम यीशु मसीह के जन्म जो मनाने की तैयारी कर रहे हैं तो उसके पीछे के उद्देश्य को जानना हमारे लिए बहुत जरूरी है। எனவே ஆண்டவர் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார், और परमेश्वर ने अपने पुत्र को इस धरती पर भेजा। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வானத்திலிருந்து அப்படியே தொப்பக்கடியில் குதிக்கிறார், और यीशु मसीह भी सीधे स्वर्ग से इस धरती पर ऐसे ही नहीं उतरा है। கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வேதம் தெளிவாக சொல்கிறது, இந்த உலக நியமத்தின்படி தேவன் மிக நேர்த்தியாய் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்। और गलातियों उसका 4थे अध्याय में स्पष्ट रूप से कहा गया है कि परमेश्वर ने यीशु को पूरी रीति से इस धरती पर भेजा। கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் गलातियों के पत्री उसका 4था अध्याय, இங்கே வசனம் சொல்கிறது, காலம் நிறைவேறின போது என்ன வசனம்? 5 ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்। और यहाँ 4थे वचन में लिखा है, परंतु जब समय पूरा हुआ तो परमेश्वर ने अपने पुत्र को भेजा जो स्त्री से जन्मा और व्यवस्था के अधीन उत्पन्न हुआ। காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்। और यहाँ जब समय पूरा हुआ तो परमेश्वर ने स्त्री से उत्पन्न होने के लिए और व्यवस्था के अधीन होने के लिए अपने पुत्र को भेजा। தேவன் இந்த உலக நியமத்தின்படி மிக நேர்த்தியாக தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்। और परमेश्वर ने अपने व्यवस्था के अधीन होकर अपने पुत्र को इस धरती पर भेजा। எனவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு சிலர் தேவைப்பட்டார்। और परमेश्वर को यीशु मसीह को इस धरती पर आने के लिए कुछ लोगों की जरूरत पड़ी। எனவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அப்படியே சப்மிட் பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தார்। और यीशु मसीह के इस धरती पर आने के लिए कुछ लोगों ने अपना जीवन पूरी तरह से उनके सौंप दिया। பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒப்பு கொடுத்தல் உள்ள ஒரு வாழ்க்கை। और मसीह जीवन का तात्पर्य है कि अपने आप को सौंपना। கடவுளுக்கு என்ன நம்மள சப்மிட் பண்ணலனா நாம் ஆண்டவருடைய தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற முடியாது। और अगर हम अपने जीवन को परमेश्वर के लिए नहीं सौंपेंगे तो हम उसकी इच्छाओं को पूरा नहीं कर पाएंगे। எனவே தேவனுடைய இந்த மகா பெரிய ரட்சிப்பின் திட்டம் இந்த பூமியில நிறைவேற ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், சப்மிட் பண்ணார்। और परमेश्वर के इस महान उद्धार के कार्य को धरती पर पूरा होने के लिए कुछ लोगों ने अपना जीवन पूरी रीति से सौंप दिया। எனவே இந்த நாள்ல ஒரு 3 பேரை குறித்து நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்। और आज के दिन हम 3 लोगों के बारे में मनन करेंगे, वो हमारे लिए लाभदायक होगा। சப்மிஷன் என்பது சாதாரண விஷயம் இல்ல। अपने आप को सौंपना ये कोई मामूली बात नहीं है। நம்மை ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா டோட்டலா நம்மள சரண்டர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில அவமானம் நிந்தை எது வந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கிற மாத்திரம் தான் தங்களை ஒரு விஷயத்திற்கு ஒப்பு கொடுக்கணும்। और हमें अब किसी को हम अपने आप को सौंपे तो उसके लिए हमें पूरे अपमान सारे द्वेष सब बातों के लिए तैयार रहना पड़ता है, तभी हम अपने आप को किसी को सौंप सकते हैं। எனவே வேதம் பிலிப்பியர்ல சொல்லுகிறது இயேசு தம்மை அப்படிதான் ஒப்பு கொடுத்தார்।
और यहाँ फिलिपियों की पत्री में कहा गया है कि यीशु मसीह ने अपने आप को ऐसे ही सौंपा। எனவே இந்த காலை நேரத்துல ஆண்டவராகிய தேவனுடைய அந்த தீர்மானம் நிறைவேற ஒப்பு கொடுத்தவர்கள் யாரெல்லாம்? और इस सुबह के समय में हम मनन करेंगे कि परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए किन किन लोगों ने अपने आप को सौंपा। முதலாவது தேவ திட்டம் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த முதல் நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து। அல்லேலூயா। और पहली बात जो परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए जो पहले जिन जन का नाम आता है वो है यीशु मसीह। So, தேவ திட்டம் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு இயேசு தம்மை முழுமையாய் முதலாவது ஒப்பு கொடுத்தார்। और परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए यीशु मसीह ने अपने आप को पूर्ण रीति से अर्पण So, किया। ஆதியாகமம் 3:15 வசனம் उत्पत्ति की पुस्तक उसका 3 अध्याय 15 वचन। இங்கே நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அங்கே நிகழ்ந்தது। और हम देखते हैं कि उससे पहले वहां एक बहुत ही बड़ी गिरावट जो है मनुष्य के जीवन में आई। ஆண்டவருடைய வார்த்தையை மிக தைரியமாய் மீறினார்கள்। और जो परमेश्वर के वचन को उन्होंने बहुत बल से उन्होंने उसका निरादर किया। ஆதியாகமம் 3:15 வசனத்தை பார்க்கிறோம்। पर हम उत्पत्ति की पुस्तक उसके 3 अध्याय 15 वचन में देखते ஒரு हैं நம்பிக்கையின் வாக்குத்தத்தம் அங்கே கொடுக்கப்படுகிறது। और एक विश्वास का वचन वहां उन्हें दिया गया। உனக்கும் ஸ்திரீ और मैं तेरे और इस स्त्री के உன் बीच வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்। और तेरे वंश और इसके वंश के बीच में बैर उत्पन्न करूंगा। தேவன் ஒரு பெரிய தீர்மானத்தோடு மனிதரை உண்டாக்கினார்। और परमेश्वर ने एक अलग निश्चय के साथ मनुष्य को बनाया था। கீழ்ப்படியாமையினாலே தேவ திட்டம் அங்கே தடைப்பட்டது। और आज्ञा न मानने के कारण परमेश्वर की इच्छा वहां पूरी नहीं पाई। எனவே அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார்। और उस परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए एक मनुष्य की जरूरत पड़ी। ஏசாயா 6:8 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்। और यशायाह नबी की पुस्तक उसका 6वें अध्याय 8वें वचन में हम देखते हैं। ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே எருசலேம் தேவாலயத்துக்குள்ள நுழையும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை பார்க்கிறார்। और जब यशायाह नबी यरूशलेम भवन में जाता है तो वो एक बहुत बड़ा आश्चर्य वहां देखता है। அப்பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்। और वहां प्रभु का वचन आता है कि मैं किसको भेजूं और मेरी तरफ से कौन जाएगा। எனவே உலக தோற்றத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் திரியேக தேவன் இருக்கிறார்। மனுக்குலத்தை ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கினார்। और जब हम देखते हैं कि परमेश्वर ने आदम और हव्वा को जब बनाया, திரியேக தேவன் இருக்கிறார்। त्रिएक जो परमेश्वर है, त्रिदेव परमेश्वर है था। ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள்। और आदम और हव्वा ने पाप किया। எனவே மீட்கும் பணியை யாராவது செய்ய வேண்டும்। और छुड़ाने का कार्य किसी को तो करना था। ஆதாம் ஏவாளை தவிர்த்துட்டு அந்த நேரத்தில் உலகத்தில் இருந்து யார்? और आदम और हव्वा को छोड़कर वहां उस समय पृथ्वी पर कौन लोग थे? 3 பேர் தான்। 3 ही लोग वहां थे, பிதா, पिता, குமாரன், पुत्र பரிசுத்த ஆவி। और पवित्र आत्मा। இந்த 3 பேர் और ये 3 ही लोग थे। ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி। और एक बहुत बड़ी गिरावट யாரை நான் அனுப்புவேன், कि मैं किसको भेजूं யார் நமது காரியமாய் போவோம்। और कौन मेरे कार्य के लिए जाएगा। ஒருவேளை அங்க பரலோகத்துல ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கும்। और हो सकता है स्वर्ग में एक बहुत बड़ा वाद विवाद हुआ हो। இயேசு கிறிஸ்து தாமே முன்வந்து சொன்னார், நான் போறேன்। और हो सकता है यीशु मसीह ने खुद आकर कहा होगा कि मैं वहां जाऊंगा। ஹalleluya हालेलुया ஹalleluya। हालेलुया। பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சப்மிஷன், அந்த ஒப்பு கொடுத்தல்னால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்। और क्योंकि यीशु मसीह ने खुद अपने आप को सौंपा, इसलिए वो इस धरती पर भेजे எந்த गए। ஒரு மிஷன், எந்த ஒரு வேலையையும் யாரையும் வலுக்கட்டாயமாக்கி செய்யவே முடியாது। और कोई भी कार्य, कोई भी दायित्व किसी को जबरदस्ती नहीं दिया जा நாம் सकता। யாருக்காவது ஒரு வேலையை ஒப்பு கொடுத்தோம்னா, அதுல நம்ம வலுக்கட்டாயம் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல பெர்ஃபெக்ஷனே வராது। और अगर हम कोई काम किसी से जबरदस्ती कराएंगे तो उस कार्य में भरपूरता नहीं आएगी। ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து வந்ததுனாலதான் வேதம் சொல்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக்கினார்। அல்லேலூயா। और यह वचन कहता है कि यीशु मसीह ने अपने आप को खुद सौंपा था इस कार्य के लिए, इसलिए क्रूस की मृत्यु तक वो आज्ञा पालन करते रहे। எனவே பிரியமானவர்களே, நம்ம ஒப்பு கொடுத்தல ரொம்ப ஈஸியா நம்ம யோசிக்கலாம், ஆனா ஒப்பு கொடுத்தல்ல மிகப்பெரிய தியாகம் இருக்கிறது। और हम सोचते हैं कि अपने आप को सौंप देना एक मामूली बात हो, पर अपने आप को सौंपना मतलब एक बहुत बड़ा நாம் त्याग। எதையும் இழப்பதற்கு தயாராகலைன்னா நாம் எதையுமே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க முடியாது। और अगर हम किसी भी चीज को खोने के लिए अगर हम तैयार न हैं तो हम अपने आप को परमेश्वर को नहीं सौंप सकते। யோவான் 1:1-3 வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அவர் தேவனோடு இருந்தவர்। और यूहन्ना उसका पहला अध्याय 1 से 3 में जब हम देखते हैं तो वो परमेश्वर के साथ रहने वाले थे। பிலிப்பியர் 2:6 வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது தேவனுக்கு சமமானவர்।
और फिलिपियों की पत्री उसके 2 उसके 6 में देखते हैं कि वो परमेश्वर के समान रहने वाले இந்த थे உலகத்தை உண்டாக்குனதிலே அவருக்கு பங்கு மிக அதிகம். और इस धरती को बनाने में उनका भाग बहुत बड़ा था அவரை உபயோகித்து தான் தேவனே இந்த உலகத்தை உண்டாக்கினார். और उनका उपयोग करके ही परमेश्वर ने इस धरती को बनाया। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள கடவுள். और एक बहुत बड़ा महत्वपूर्ण परमेश्वर தேவனுடைய சித்தம் நிறைவேற நான் போகிறேன் என்று இந்த பூமிக்கு அவர் தன்னை வெறுமையாக்கி और यीशु मसीह ने परमेश्वर की इच्छा को पूरा होने के लिए अपने आप को दीन बनाकर इस धरती में जन्म लिया। ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஹalleluya. எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒப்பு கொடுத்தல் அவரை இந்த பூமிக்கு வர வைத்தது. और इसलिए प्रियो यीशु मसीह का अपने आप को सौंपना उन्हें इस धरती पर आने का कारण நாமும் बना। கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாசம் ரொம்ப அப்படியே ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்றேன். और हम भी बहुत समय अपने जीवन में कहते हैं कि मैं भी अपने आप जीवन पूरा प्रभु को सौंप चुका हूँ। சப்மிஷன் என்று சொல்லும்போது மொத்தத்தையும் அப்படியே இல்ல அவருடைய சமூகத்துல வச்சிருந்ததுதான் இந்த சப்மிஷன் அர்த்தம். और सौंपने का अर्थ है अपने आप को पूरी रीति से प्रभु के आगे रखना। ஆனா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக நேரங்கள்ல அநேக விஷயங்களை நாம் நமக்குள்ள வைத்துக் கொண்டு இல்ல சுயம் அல்லது என்ன சொல்றது பெருமை அல்லது அநேக காரியங்களை நமக்குள்ள வைத்துக் கொண்டே நாம் சொல்லுகிறோம் நான் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். और बहुत समय हम अपनी इच्छाओं को अपने अंदर रखकर हमारी इच्छा हमारे घमंड को हम अपने अंदर ही रखकर हम कहते हैं कि मैं अपने आप को प्रभु को सौंप चुका हूँ। வேதம் சொல்வது தம்மை தாமே வெறுமையா और वचन कहता है कि उन्होंने अपने आप को पूरा दीन कर लिया। ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கின போது வசனம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தார். और जब आदम और हवा की रचना की गई तब वचन कहता है कि वो नंगे थे। வெறுமையாக்குதல் ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்வாணமா இருப்பது. और अपने आप को दीन बनाना अपने आप को नीचा बनाना मतलब एक तरह से नंगापन। நிர்வாணம் என்று சொன்னால் என்னது? உடைகள் எல்லாம் தரிக்காமல் இருப்பதல் நிர்வாணம். நிர்வாணம் என்று சொன்னால் கடவுளுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறவர்கள். और नंगेपन का अर्थ ये नहीं है कि बिना कपड़े पहने रहना, और उसका अर्थ है कि परमेश्वर के सामने पूरा स्पष्ट रूप से जीवन जीना। எனவே தேவனுடைய சித்தம் நிறைவேற இயேசு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் மகிமை விட்டு தேவன் இந்த பூமிக்கு வந்தார். और परमेश्वर की इच्छा पूरी होने के लिए यीशु मसीह ने अपने आप को पूरी तरह सौंपकर इस धरती पर जन्म लिया। எனவே முதலாவது இயேசு இந்த பூமிக்கு வர ஒத்துக்கொண்டார். और पहली बात यीशु मसीह ने इस धरती पर आने के लिए हाँ ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வரணும்னு சொன்னா வேதம் சொல்கிறது அவர் சரியான நியமத்தின்படியே பிதாவானவர் அனுப்பினார். அதுக்கு ஒரு ஸ்திரீ தேவை. और वचन कहता है कि यीशु मसीह को धरती पर पूरे नियम के अनुसार आने के लिए एक स्त्री की जरूरत पड़ी। எனவே இங்கே நாம் இரண்டாவது பார்க்கிறோம் மரியாளுடைய அந்த ஒப்புக்கொடுப்பு இல்லாம இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்க முடியாது. और हम दूसरा देखते हैं कि मरियम के अपने आप को सौंपने के बिना यीशु मसीह धरती पर नहीं आ पाते। So Jesus submit himself to the will of God. यीशु मसीह ने अपने आप को परमेश्वर की इच्छा के आगे सौंप दिया। Mary submit her to the word of God. और मरियम ने अपने आप को प्रभु के वचन के आगे सौंप दिया। Hallelujah. हालेलुया। இயேசு தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். यीशु ने परमेश्वर की इच्छा के आगे अपने आप को सौंपा। மரியாள் அவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். और मरियम ने प्रभु के वचन के आगे अपने आप को सौंप दिया। லூக்கா நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் और लूका से सुसमाचार उसका पहला अध्याय 38வது வசனம் சொல்கிறது उसका 38वां वचन कहता है, அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. मरियम ने कहा देख मैं प्रभु की दासी हूँ, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுளே. मुझे तेरे वचन के अनुसार हो। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற அனுபவம். और परमेश्वर के वचन के लिए अपने आप को सौंपने वाली இங்கே मरियम। நான் பார்க்கிறோம் லூக்கா 1 அதிகாரம் 34வது வசனத்துல और यहाँ हम देखते हैं लूका 1:34 में இங்கே தேவதூதன் வந்து மரியாளிடத்துல சொல்கிறார் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். और यहाँ स्वर्गदूत आके मरियम से कहते हैं कि तू गर्भवती होगी और एक पुत्र जनेगी। 34வது वचனம் சொல்கிறது 34वां वचन அதற்கு कहता है, மரியாள் தேவதூதனை நோக்கி मरियम ने स्वर्गदूत से இது कहा எப்படி ஆகும்? यह कैसे होगा, புருஷனை அறியேனே என்றார். मैं तो पुरुष को जानती ही नहीं। இங்கே நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே और यहाँ हम एक बात तो देखते हैं, மரியாள் எந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. और मरियम ने कभी भी परमेश्वर के वचन के खिलाफ कुछ नहीं कहा, ஆனால் தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார். और उसने अपने शक को वहां दूर किया எனக்கு இன்னும் திருமணமே ஆகலையே நான் எப்படி குழந்தை பெறுவேன்? कि मेरी तो अभी शादी भी नहीं हुई है, तो फिर मैं कैसे पुत्र जन सकता हूं? ஆனால் தேவதூதன் காரியங்களை சொன்னபோது அதற்கு அவர் और जब स्वर्गदूत ने उसको सामने बातों को स्पष्ट किया तो उसने अपने आप को वहां सौंप दिया। தேவதூதன் சொல்லுகிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
और स्वर्गदूत ने कहा कि परमेश्वर के लिए कुछ भी असंभव नहीं है। முதிர் வயதிலே எலிசபெத் ஒரு குமாரனை பெறப்போகிறார். और बुढ़ापे में एलिशबा को भी एक पुत्र होने वाला है। உடனே இங்கே வசனம் சொல்கிறது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இந்த வார்த்தையின்படி எனக்கு और यहाँ वचन कहता है कि उसी समय मरियम ने कहा कि मैं तो प्रभु की दासी हूँ, मुझे तेरे वचन के अनुसार हो। அல்லேலூயா. हालेलुया। பிரியமானவர்களே, இன்னைக்கு இருக்கிற உலகத்திலேயே ஒரு கன்னி, ஒரு திருமணமாகாத ஒரு மகள் கர்ப்பவதி ஆனால் என்றால் எவ்வளவு பெரிய நிந்தை, எவ்வளவு பெரிய அவமானம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதுவும் யூத சமூகத்திலே இது கொலைக்கு சமமான ஒரு பாவம். और आज हम देखते हैं कि इस समय, इस धरती आज के समय में भी अगर कोई कुमारी गर्भवती होती है तो वो कितने निंदा और अपमान की बात है। फिर अगर हम 2000 साल पुराने यहूदी समाज में देखें तो ये तो निश्चय एक कत्ल कर देने वाला विषय था। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், அவள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே இல்லை. पर हम यहाँ देखते हैं कि मरियम ने इन सब बातों की चिंता नहीं இந்த की। விஷயம் தெரிய வந்தா யோசேப்பு தன்னை கைவிடலாம், और ये बात का जब पता चलेगा तो यूसुफ उसको छोड़ देगा அதிலே நித்திய அவமானம் வரும். और बहुत ही अपमान उसको झेलना पड़ेगा। உபாகமம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், டியூட்டரானமி व्यवस्था विवरण उसके 22वें अध्याय में हम देखते हैं 23 24 வசனத்துல, और 22 और 23वें वचन में हम देखते हैं கன்னிகையான ஒரு பெண் கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் ம், மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தால், அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள் இருந்தும் கூக்குரல் இடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். எனவே இங்க யூத முறையில பார்க்கும்போது நியமனம் ஆயிட்டாலே கல்யாணமான மாட்டான். और यहाँ यहूदी समुदाय में हम देखते हैं कि अगर बात निश्चय हो जाती है तो उसका आरती शादी एक तरह से हो गई है। எனவே அப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய புருஷன் துணை இல்லாமல் கர்ப்பவதி ஆனாள் என்று சொன்னால் அவள் கொலை செய்யப்படுவாள். और अगर कोई स्त्री बिना पुरुष की अगर वहां अपने जिसके साथ शादी तय हुई है उसके बिना अगर वो गर्भवती होती है उसे वहां निश्चय मार डाला जाता है। எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம், और एक बहुत बड़ी अपमान की बात மிகப்பெரிய ஒரு நிந்தை, और एक बहुत निंदनीय कार्य। எல்லாவற்றுக்கும் மேலாக உயிருக்கு கேரண்டி கிடையாது. और सबसे बड़ी बात कि उसको अपने जीवन का कोई वो नहीं था, भरोसा नहीं था। ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுடைய வார்த்தைக்கு இதை ஒப்புக் கொடுக்கிறேன். परंतु फिर भी वचन कहता है, मरियम ने कहा मैं आपकी बातों पर अपने आप को सौंपती हूँ। எனவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட ஆயத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஜீவன் ஜீவிக்கிறோம். और आज जो इस समय जो हम परमेश्वर यीशु मसीह का जन्मदिन मनाने की तैयारी कर रहे हैं तो हमें ये जांचना है कि हम परमेश्वर के वचन को अपने जीवन में कितना महत्व देते हैं। அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை. और बहुत समय हम परमेश्वर के वचन पे और विश्वास नहीं कर அநேக पाते। நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். நம்முடைய மனம் மறுக்குது. और बहुत समय परमेश्वर के वचन का विश्वास करने के लिए हमारा मन तैयार नहीं இந்த होता। அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. और इस महिला के मन में एक बहुत बड़ा संदेह ஆனால் हुआ। தேவனாலே எல்லாம் கூடும் என்று தேவதூதன் சொன்னபோது உடனடியாய் அந்த வார்த்தைக்கு அந்த மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்த்து, और हम देखते हैं कि जैसे स्वर्गदूत ने कहा कि परमेश्वर के लिए कुछ भी असंभव नहीं है तो उसने उसी समय अपने आप को पूरी तरह से सौंप दिया। எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும். और इसलिए प्रियो मसीह जीवन का अर्थ है परमेश्वर के वचन के आगे अपने आप को सौंपना। அதுல அவமானம் வரலாம், நிந்தை வரலாம், எவ்வளவோ காரியங்கள் வரலாம், அல்லது உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். और उसमें अपमान आ सकता है, निंदा आ सकती है, हो सकता है हमारी जान जाने की भी बात हो, परंतु फिर भी हमें परमेश्वर के वचन के आगे अपने आप को सौंपना। என்ன சொல்கிறது, கலப்பை மேல் கை வைத்தவன் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கலப்பனா என்னது இங்கில ठीक है, मतलब प्रभु यीशु मसीह के पीछे जाने के लिए समर्पित हुए व्यक्ति कभी भी पीछा नहीं हटता। हालेलुया। एक बार अपने आप को समर्पण करने के बाद मसीह जीवन में फिर पीछे नहीं हटना चाहिए। நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். और परमेश्वर ने कहा कि तुम लोग पूरे संसार में जाकर मसीह जीवन के बारे में फैलाओ। அதற்கு நாம் நம்மை ஒப்பு
और उसके लिए हमें अपने आप को सौंपना चाहिए। எனவே அதன் நிமித்தமாய் ஜீவன் போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த ஒப்பு கொடுத்தல்ல நாம் நிலைக்கும். और उसके द्वारा अगर हमारी जान जाने की भी बात आए तो भी हमें अपने आप को सौंपना चाहिए। எனவே ஒப்பு கொடுத்தல் என்பது அது தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில அது நிறைவேற்றும். और जो हम जब अपने आप को सौंपेंगे तो वो परमेश्वर की इच्छा को हमारे जीवन में पूरी करेगा। எனவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். और यीशु मसीह ने परमेश्वर की इच्छा को अपने के सामने अपने आप மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். और मरियम ने प्रभु के वचन के आगे अपने आप को सौंपा। மூன்றாவது முக்கியமான நபர் யாரு? யோசேப்பு. और तीसरा जो मुख्य मनुष्य है वो है यूसुफ। யோசேப்பு தேவனுடைய கட்டளைக்கு தன்னை ஒப்பு. और यूसुफ ने परमेश्वर की आज्ञा के सामने अपने आप को सौंप दिया। Joseph submit himself to the commandment of God. और यूसुफ ने परमेश्वर की आज्ञा को के सामने अपने आप को सौंप दिया। எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம். और हमारे जीवन में भी ये तीन बातें बहुत ही महत्वपूर्ण हैं। தேவனுடைய பிளானுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर की इच्छा के सामने हमें अपने தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर के वचन के लिए हमें अपने आप को सौंपना है। தேவனுடைய கட்டளைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். और परमेश्वर की आज्ञा के सामने हमें अपने आप को अर्पण மத்தேயு करना है। 1 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். मत्ती पहला अध्याय उसके 20वें वचन में हम देखते हैं, जब वह इन बातों की सोच ही में था तो प्रभु का स्वर्गदूत उसे स्वप्न में दिखाई देकर कहने लगा, हे यूसुफ दाऊद की संतान, तू अपनी मरियम को अपने यहाँ लाने से मत डर, क्योंकि जो उसके गर्भ में है वह पवित्र आत्मा की ओर से है। இங்கே 19வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு இந்த காரியங்களை அறிந்த பின்பு தனக்கு நியமிக்கப்பட்டிருக்க மரியாள் கர்ப்பவதி என்று அறிந்த பின்பு 19வது வசனம் சொல்லுது, அவன் நீதிமானா இருந்ததுனால தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாயிரு. और यहाँ 19वां वचन कहता है, क्योंकि उसका पति यूसुफ ने जो धर्मी था और उसे बदनाम नहीं करना चाहता था, उसे चुपके से त्याग देने का मन बना लिया। உபாகமம் 24:1-4 அடிப்படையில நம்ம பார்க்கும்போது மரியாளை தள்ளி வைக்க நியாயப்பிரமாணமே யோசேப்புக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. और अगर हम व्यवस्था विवरण 24 उसके 1 से 4 तक देखें तो व्यवस्था में ये वर्णन है कि मरियम यूसुफ जो है वो मरियम को छोड़ सकता है அவரை தள்ளி வைக்க முடியும். और वो उसको छोड़ के जा सकता है அவர்களை அவமானப்படுத்த முடியும். और उसका वो अपमान भी कर सकता है। ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது ரகசியமாய் அவரை தள்ளிவிட யோசித்தார். और यहाँ वचन कहता है कि वो उसे चुपके से त्याग देने के बारे में सोचता है। 24வது वचனம் சொல்கிறது, और वहाँ 24वां वचन कहता है, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்தார். तब यूसुफ नींद से जागकर प्रभु की दूत की आज्ञा के अनुसार अपनी पत्नी को अपने यहाँ ले आया। இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய தண்டனை நமக்கே நம்ம கொடுத்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனை என்னன்னா சந்தேகம். और इस दुनिया में सबसे बड़ी एक सजा जो हम अपने आप को देते हैं वो है शक करना। சந்தேகம் வந்துட்டாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அவுட்டு, அந்த ஃபேமிலியுடைய வாழ்க்கையும். और अगर किसी जीवन में संदेह या शक आ गया तो उसका जीवन भी जाएगा और उसके परिवार का जीवन भी समाप्त हो जाएगा। எனவே இங்கே மரியாள் 3 மாதம் கழித்து மீண்டும் இங்கே யோசேப்பு ஊருக்கு வராங்க. और यहाँ मरियम 3 महीने बाद यूसुफ के नगर में वापस गई। இங்கிருந்து போகும்போது சாதாரணமாய் போன ஸ்திரீ வரும்பொழுது கர்ப்பவதி ஆகிறது. और जब जाते समय वो स्त्री बिल्कुल सामान्य थी, पर जब वो वापस आई तो वो गर्भवती थी। எனவே இங்கே 19வது வசனம் தெளிவா சொல்லுகிறது, அந்த மனிதனுக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம். और 19वां वचन स्पष्ट कहता है कि यूसुफ के अंदर जो एक बहुत ही हलचल मची हुई थी उसके जीवन में। தனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி வந்திருக்கிறாளே, என்ன நடந்திருக்கும், என்ன அநேக விதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் மனிதனை மிகவும் பாதித்திருக்கும். और उसको ये सोच के वो बहुत परेशान हुआ होगा कि मेरे को जो स्त्री मेरे लिए जिससे मेरी सगाई हुई है वो गर्भवती हो चुकी है, तो अब मैं क्या करूं। ஆனால் தேவனுடைய கட்டளை வந்த போதோ தன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் தன்னுடைய அத்தனை சந்தேகங்களையும் தூர வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு அந்த மனிதன் கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். परंतु हम देखते हैं कि जैसे ही परमेश्वर की आज्ञा उसके पास पहुंची तो सारी शक सारी परेशानियों को दूर कर उसने परमेश्वर के सामने अपने आप को सौंप दिया। எனவே பிரியமானவர்களே, இங்கே யோசேப்பு தேவனுடைய கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இயேசு இந்த பூமியில வந்தார்.
और यहाँ हम देखते हैं क्योंकि यूसुफ ने परमेश्वर की आज्ञा का पालन किया, अपने आप को सौंपा, इसलिए यीशु मसीह ने यहाँ पे जन्म दिया। யோசேப்புனால மரியாள் மேல ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். और यूसुफ के द्वारा मरियम के खिलाफ कार्रवाई की जा सकती थी, இந்த லீகல் ஆக்ஷன் எடுத்திருந்தா மரியாள் கொலை செய்ய கூட பட்டிருக்க முடியும். और अगर उसने वो कार्रवाई की होती तो हो सकता है मरियम की जान भी चली जाती। ஆனால் இங்கே யோசேப்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வரும். और यहाँ यूसुफ के द्वारा अपने आप को एक अद्भुत रीति से सौंपा जाना यीशु मसीह को इस धरती पर लेकर அந்த आया। மனுஷன் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் என்பது 25வது வசனம் இன்னும் தெளிவாக நமக்கு சொல்லுது. और वो मनुष्य ने किस रीति से उस आज्ञा का पालन किया, ये 25वें वचन में बताया गया। அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. और जब तक वह पुत्र न जनी तब तक वह उसके पास न गया और उसने उसका नाम यीशु रखा। அல்லேலூயா. हालेलुया। எந்த அளவு பயத்தோடு தேவ கட்டளையை அந்த மனிதன் நிறைவேற்றினார். और किस रीति से भय के द्वारा उसने परमेश्वर की आज्ञा का पालन किया। தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாதான் கர்த்தருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுவோம். और परमेश्वर की आज्ञा मानने के लिए हमें हमारे अंदर एक भय होना चाहिए, तभी हम परमेश्वर की आज्ञाओं को मान पाएंगे। ஏனோ தானோ என்று கர்த்தருடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியாது. और ऐसे कैसे ही आमतौर पर हम परमेश्वर की आज्ञाओं को नहीं मान सकते। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் யோசேப்பும் அவமானத்தையும் நிந்தையையும் சகித்து தேவனுடைய கட்டளையை அவர் நிறைவேற்றினார். और यहाँ देखते हैं कि यूसुफ ने भी निंदा और अपमान को सहकर परमेश्वर की आज्ञा का पालन किया। எனவே பிரியமானவர்களே, இந்த பூமியிலே ஒரு சிலருடைய அந்த சப்மிஷன், அந்த ஒப்பு கொடுத்தலான வாழ்க்கை இயேசுவை நமக்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. और हम देखते हैं कि कुछ लोगों का अपने जीवन को परमेश्वर के लिए सौंपना यीशु मसीह को इस धरती पर लेकर आया। எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கிறிஸ்துவ நமக்கு உதவி செய்யும். और हमारे जीवन में भी हम इस तरह का जीवन जी पाए, इसका अनुग्रह हमें क्रिसमस के दिनों में मिले। ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆண்டவருக்கு இன்னும் நம்ம பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்காம இருந்தா இந்த காலை நேரத்துல நம்ம ஆண்டவருடைய கரத்தை ஒப்புக்கொடுப்போம். और अगर हम इस सुबह के समय में भी अपना जीवन पूरी रीति से परमेश्वर के सामने अगर न सौंपा हो तो अभी ये उचित समय है। இழந்து போன தேவ சாயலை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருக்கு முன்பாக அவன் தன்னை ஒப்புக்கொடுப்பான். और खो चुके परमेश्वर की छाया को अगर फिर से प्राप्त करना है तो उसके सामने अपने आप को अर्पण करना पड़ेगा। आइए हम प्रार्थना करें। நம்ம ஆண்டவருடைய கரத்தை ஒப்புக்கொடுப்போம். हम अपने आप को परमेश्वर के हाथ में सौंपें। கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒப்புக்கொடுத்தலின் வாழ்க்கை. और जो मसीह जीवन है वो पूर्णतया परमेश्वर के सामने अपने आप को सौंपने वाला एक जीवन है। நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிளான் நிறைவேற முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் தேவ திட்டம் நம்மிலே நிறைவேறும். और हमारे जीवन में जो परमेश्वर की इच्छा है वो तब तक पूरी नहीं हो सकती जब तक हम पूरी रीति से अपने आप को परमेश्वर के सामने अर्पण न எனவே करें। இந்த காலை நேரத்திலே தேவனுடைய பரிபூர்ண திட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிபூர்ணமாய் और इस सुबह के समय में हम अपने परमेश्वर की इच्छा के सामने अपने आप को पूर्ण रीति से अर्पण करें। தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை और परमेश्वर की वचन के आगे अपने आप को सौंपने वाला जीवन हम जिए। மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார். और मरियम ने अपने परमेश्वर के वचन के आगे अपने आप को सौंप दिया। தேவன் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். और परमेश्वर की आज्ञाओं को पालन करने के लिए अपना जीवन प्रभु के आगे सौंपे। யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்றும்படிக்கு யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். और यूसुफ को दी गई आज्ञाओं का पालन करने के लिए उसने अपने आप को परमेश्वर के आगे सौंप दिया। எனவே இந்த காலை நேரத்துல நாம் எந்த அளவுக்கு ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. और इस सुबह के समय हम अपने आप को जांचें कि हम किस तरह का सौंपने का जीवन जी रहे हैं। எந்த அளவுக்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிறோம். और किस रीति से हम परमेश्वर की इच्छाओं पर, उसके वचनों पर, उसकी आज्ञाओं का पालन करते हुए हम चल रहे हैं। நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய். और जब हम अपना जीवन प्रभु को सौंप कर जीवन जिएंगे तो ही हम जो यीशु मसीह का जन्मदिन जिसने अपने आप को हमारे लिए सौंपा उसको मनाने के लायक होंगे। நம்மை ஒப்பு கொடுப்போம். अपने आप को परमेश्वर का अर्पण நாம் करें எழுந்து நிற்போம். और हम सब खड़े हो जाएं।
பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். पवित्र परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं। ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. इस आशीष भरे दिन के लिए आपको धन्यवाद देते हैं। நீர் மனிதனை ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு உண்டாக்கினீர். और आपने मनुष्य को एक बहुत बड़ी इच्छा के रूप में अपने यहाँ पे बनाया। ஆனால் மனிதனோ உம்முடைய இருதயத்தின் அந்த எண்ணங்களை அறியாமல் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்து உம்முடைய சாயலை இழந்துப்பான். और मनुष्य जो आपकी इच्छाओं को नहीं जानता था, उसने पाप कर कर आपके सामने से दूरी बना ली। ஆனால் மீண்டும் மனிதனை இந்த சாயலுக்கு கொண்டு வரும்படிக்கு ஆண்டவரே நீர் ஒரு பெரிய ஒரு உபாயம் பண்ணி और फिर से मनुष्य को अपने करीब लाने के लिए आपने एक बहुत बड़ा उपाय किया। அந்த தேவ திட்டம் நிறைவேற இயேசு தன்னை ஒப்புக்கொடுத்தார். और उस परमेश्वर की इच्छा को पूरी होने के लिए यीशु मसीह ने अपने आप को अर्पण किया। இந்த தேவ திட்டம் நிறைவேற மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். और परमेश्वर की उस इच्छा को पूरा होने के लिए मरियम ने उसके वचन के सामने अपने आप को सौंपा। தேவ திட்டம் நிறைவேற யோசேப்பு தேவனுடைய கட்டளைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். और परमेश्वर की इच्छा पूरी होने के लिए यूसुफ ने परमेश्वर की आज्ञा के सामने अपने आप को सौंपा। அவர்களுடைய ஒப்புக்கொடுத்தல் இன்றைக்கு மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய மீட்பை தந்தது. और उनका अपने आप को सौंपा जाना इस आज मनुष्य जाति के लिए एक बहुत बड़ा काम उन्होंने किया। அவர்களுடைய ஒப்புக்கொடுத்ததினாலே இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். और उनके अपने आप को सौंपे जाने के कारण आज हम उद्धार को प्राप्त। அந்த வாழ்க்கை கூட நாங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது மாத்திரமே இயேசு எங்களுக்குள்ள வந்து பாருங்க. और जब हम अपने जीवन को आपके सामने सौंपेंगे, तभी हमारे अंदर यीशु मसीह जन्म लेंगे। ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய திட்டத்திற்கும் உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் ஒப்புக்கொடுத்து எங்கள் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. और आज सुबह के समय आप अपनी हमारी सहायता करिए कि आपकी इच्छा, आपके वचन और आपकी आज्ञाओं को मानकर हम अपने जीवन आपके सामने இந்த सौंपें। ஆண்டிலும் கூட நாங்கள் கொண்டாடி மகிழ இருக்கிற உம்முடைய பிறப்பின் நாள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பின் நாளாய் காணப்படுகிறது. और इस साल भी जो हम आपका जन्मदिन मनाने जा रहे हैं, वो हमारे लिए जीवन में एक सौंपने वाला दिन माना जाए। எங்களை நாங்கள் அர்ப்பணிக்காத வரைக்கும் இயேசு எங்களுக்குள் வரவே முடியாது. और जब तक हम अपना जीवन आपके सामने नहीं सौंपेंगे, तब तक यीशु मसीह हमारे जीवन में नहीं आएंगे। மீண்டும் ஒரு முறையாய் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். और फिर से एक बार हम अपने आप को अपने प्रभु के सामने अर्पण करते हैं। நிச்சயமாக ஆண்டவரே, இந்த சமூகத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து எங்களை வெறுமையாக்குகிற ஒரு ஜீவியத்தை கொடுத்தார். और पूरी रीति से हम अपने आप को आपके समूह पर अर्पण करते हैं। दीनता के साथ आप अपने हमारे जीवन में தொடர்ந்து आइए। எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. और लगातार आप हम सब पर अपनी आशीष, இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். इस पूरे सप्ताह आपकी आशीष हम पर बनी இந்த रहे। வாரத்திலே நடக்கிற எல்லா ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் இருக்கு. और इस सप्ताह होने वाले सारे क्रिसमस के कार्यक्रमों पर आपका आशीष बनी रहे। ஆண்டவரே, கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பமும் ஏறெடுக்கிற எல்லா ஆயத்தங்களிலும் உடைய கரம். और क्रिसमस को देखते हुए सारी जो भी तैयारियां परिवार वाले कर रहे हैं, उन सब पर आपकी உடைய आशीष சமாதானம் எல்லாரையும் ஆளுகை செய்யும். और आपकी शांति सारे परिवारों के ऊपर रहे। வருடத்தை நன்மையால் முடித்து புதியாண்டின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அங்கத்திலும் और इस कलीसिया के सारे सदस्य पर आप ऐसी आशीष दीजिए कि इस पूरे साल को पूरा कर कर नए साल की आशीष के साथ हम नए साल की शुरुआत करें। துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இந்த சதா நாட்களிலும் ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வகாரியமானே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. सबको जय मसीह की। परमेश्वर आप सबको आशीष दे। வருகிற 20